ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கிரிக்கெட் வர்ணனையாளர் செந்தில். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வான்கடை ஸ்டேடியத்தில் நடந்து முடிஞ்சுது. டாஸை வின் பண்ண இங்கிலாந்து பவுலிங்கை தேர்வு பண்ணாங்க. இந்தியா ஏர்லியாகவே அபிஷேக் சர்மாவை லாஸ் பண்ணாங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவருக்கு போராக தான் இருந்திருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்ச் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 97 அடித்தார். இந்த மேட்சும் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணார். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 89 அடித்தார். அண்ட் இசான் கிசான்லேருந்து ஒரு 30+ அண்ட் சிவம் டூபே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 40. லோ டவுன் தி ஆர்டரில் ஹர்திக் பாண்டியா மற்றும் திலக் வர்மா ஒரு குயிக் ஃபயர் கேமியோ ஆடினாங்க. 20 ஓவர் முடிவில் 253 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. பவுலிங்கில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஆடில் ரஷீத் 2 விக்கெட் அண்ட் ஜாக் 2 விக்கெட் எடுத்திருந்தார். 254 ரன் எடுத்தால் விக்ட்ரி அப்படிங்கிற டார்கெட் சேஸ் பண்ணி கிளம்புறாங்க. இங்கிலாந்துக்கு அவ்வளோ ஈஸியாக அமையலைங்க. பவர் பிளேலே 3 விக்கெட் லாஸ் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட், பும்ரா ஒரு விக்கெட், சக்கரவர்த்தி ஒரு விக்கெட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தில் 21 இயர் யங் மேன் பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினார். 45 பால் 100 அடிச்சு இங்கிலாந்துக்கு லாஸ்ட் வரைக்கும் ஹோப் கொடுத்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆனார். அண்ட் இந்த மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 18th ஓவர் போடுறது பும்ரா சூப்பராக போட்டு 6 ரன் தான் கொடுத்தாரு. 19th ஓவர் போனது ஹர்திக் பாண்டியா 9 ரன் 1 விக்கெட் எடுத்தார். லாஸ்ட்டில் சிவன் டூபே ஹேட்ரிக் 6 கொடுத்தாலும் ஓரளவு கண்டெயின் பண்ணார். எண்டாவது டேயில் பார்த்தீங்கன்னா 7 ரன் வித்தியாசத்தில் இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணாங்க. ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பத்தல் 105 அண்ட் சஞ்சு சாம்சன் 89. Congratulations to the winning team. Thank you.